ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரசம் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு பூண்டு, மிளகு, சீரகம் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு வர மிளகா எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி ஆட் பண்ண போகிறேன். அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறோம். நான் உங்களுக்கு மிக்சியில் காமிச்சேன் இல்லையா, அதை வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் போட்ட அப்புறம் நம்ம வந்து கொஞ்சோண்டு காஞ்ச மிளகா போடணும். அதுக்கு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு இன்க்ரீடியன்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ண மாட்டோம். எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, தக்காளி, அப்புறம் அந்த நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, அரிசியும் பருப்பும் நான் ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன். ஆல்ரெடி அரிசி பருப்பு சாதத்துக்கு நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி அரிசியும் பருப்பையும் நான் ஊற வச்சுருக்கேன். நான் அது வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ எண்ணெயில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகோடு சேர்த்து நான் வந்து கொஞ்சம் சீரகமும் மிளகும் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன், நம்ம அரைச்சது இல்லாமல். அது கொஞ்சம் நல்லா வடிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, 2 பச்சை மிளகா, பூண்டு, மிளகு, சீரகம் அண்ட் ஒரு வர மிளகா, அது அந்த ஒரு கருப்பாக அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் வந்து இது வந்து கரிஞ்சிடக்கூடாது. போட்டு நல்லா அந்த வாசனை வந்த உடனே நம்ம ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது காஞ்ச மிளகா நான் 3 எடுத்திருக்கேன். நான் எனக்கு காரம் வேண்டாம் அப்படின்றதுனால. எனக்கு ஹீட் அதிகமாக இருக்குன்றதுனால நான் சிம்மில் வச்சுட்டேன். ஸோ அதனால உங்களுக்கு அப்படி தெரியும். நம்ம ஆட் பண்ண போகிறது இது மட்டும்தான். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் என்னென்னா நமக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே வைக்கணும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப்புக்கும் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி அது நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ரைஸ் வந்து நல்லா ஈவனாக குக் ஆகும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி போட்டு நமக்கு தக்காளி வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதங்கணும். அதுதான் இப்போ மெயின் டாஸ்க் நமக்கு. பெங்களூர் தக்காளி வந்து அவ்வளோ சீக்கிரம் வதங்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போது வதங்கிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி ஊற வச்சுருக்கேன் இல்லையா, நான் வந்து 1.5 கப் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மசாலாவோட ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடியெல்லாம் பிடிக்காது, நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன்.
நீங்கள் வந்து புளி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. புளி அதிகமாக போட வேண்டாம். ரசம் 1 பாட் ரைஸ் ரசம் செய்யும்போது தக்காளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து ரசம் ரைஸ் மாதிரி நமக்கு வரும். அதுக்காக தான். இப்போ தண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண சொன்னேன் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி எப்படி ஆட் பண்ணோன்னா, புளி தண்ணியும் வந்து நம்ம அதோடு இன்க்ளூட் பண்ணிக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைஸு அந்த மசாலாவோட கொஞ்சம் மிக்ஸ் ஆகும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாம்பார் பொடி போடுறேன். உங்கள் வீட்டில் வந்து ரசப்பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் ரசப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து இப்போது சாம்பார் பொடி தான் இருக்குன்றதுனால நான் அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தண்ணியெல்லாம் நல்லா இதாகிடுச்சு. நம்ம வந்து ரைஸும் வந்து பருப்பும் வந்து நல்லா கொலையாக தான் வேக வச்சுக்க போகிறோம். இதில் வந்து புளி தண்ணி வந்து நான் ஊற்ற போகிறேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நிறைய தண்ணி ஊற்றுங்க. பிகாஸ் வந்து இது கொஞ்சம் நல்லா கொலையாக வேகணும். நம்ம அரிசி எவ்வளோ தான் ஊற வச்சாலும் நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை அரிசி எடுக்கலை, புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் இன்னும் நிறையவே தண்ணி தேவைப்படும். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா அவங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ மட்டும் நான் அதை எடுக்கலை. நான் குக்கர் ஓப்பன் பண்ணது ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து இன்னும் ஒரு 2 கிளாஸ் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி மறுபடியும் நான் கொதிக்க வச்சேன். ஸோ அந்த மாதிரி கொதிக்க வைக்கும்போது டேஸ்ட் டிஃபர் ஆகும்னா கண்டிப்பாக ஆகாது, நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொலையாக இருக்கும்போது தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இவ்வளோ தண்ணியில் நான் வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபைனலாக நீங்கள் அந்த இது பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக ரைஸ் இப்படி தான் இருந்தது. அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா நான் பீன்ஸ் பொரியல் செஞ்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். Thank you for watching.